ரீசெண்டா பகல்கிராம்ல தாக்குதல் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தாக்குதலை ஒட்டி இங்க நிறைய செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், இல்ல நிறைய யூடியூபர்ஸா இருக்கட்டும், அந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்குன்றத எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா யூடியூபர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து எல்லாருமே கேட்க மறுக்கிறதோ, இல்ல பேச மறுக்கிறதோ என்னன்னா, அந்த தாக்குதல் ஏன் நடந்துச்சு? அந்த தாக்குதல் வந்து எதனால மிஸ் பண்ணப்பட்டாங்கன்றது யாருமே கேட்கறது இல்ல. அங்க இருக்க செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், அந்த தாக்குதலுக்கு அப்புறம் இண்டஸ் வேலி டிடியை க்ளோஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தானோட விசா கேன்சல் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் பெருமளவு பேசப்படுற இவங்க, இந்த 27 பேர் 26 பேரை கொன்னது எதனால கொன்னாங்க? எப்படி அவங்க உள்ள வந்தாங்கன்றத யாருமே டிபேட் நடத்துறதே கிடையாது. அதை ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து எடுத்து பேசினா கூட அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தேச துரோகினும் இல்லைன்னா அவங்கள வந்து அந்த தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அந்த தாக்குதல் நடந்துன்னு சொல்லி கேட்டாலே அவங்கள வந்து 2 பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த வழியில் பார்க்க போனால் அவங்க கேட்க மறுக்கிற கேள்வி என்னென்ன கேள்வின்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியான்றது வந்து வேர்ல்டுல 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் டாப் 5 டாப் 10 ஆர்மி வச்சிருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்தியா தான். நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்க ஒரு கண்ட்ரியுமே இந்தியா தான். அப்புறம் முப்படைகளில் 3 படைகளுமே சிறந்து விளங்குற நாடுமே இந்தியா தான். ஏன்னா இந்தியா பொறுத்தளவுக்கு முப்படைகளுமே பார்டர் இருக்குது. ஸோ அதனால் 3 படைகளுமே சிறந்து விளங்கும் நாடு இந்தியா தான். அப்பேற்பட்ட இந்தியாவில் இந்தியா இருக்க ஒரு யூனியன் டெரிட்டரியில் வந்து தைரியமாக 26 பேரை விசாரித்து யார் என்னன்னு விசாரித்து அவங்கள கொண்டுட்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த ஏரியா வந்து சாதாரண ஏரியா இல்லை, அது வந்து டூரிஸ்ட் போலங்கிற ஏரியா, அது வந்து டூரிஸ்ட் ஏரியா அறிவிக்கப்பட்ட ஏரியா. அந்த ஏரியாவில் தைரியமாக வந்து கொண்டுட்டு போயிருக்காங்கன்னா அப்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம். நான் வந்து இங்கே வந்து செக்யூரிட்டி கம்மியாக இருக்குது, ஆர்மியோ இல்லை வந்து அங்கே இன்டெலிஜென்ஸையோ குறை சொல்லலை. இங்கே வந்து கம்யூனிகேஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு கேப் இருக்குன்றதை சொல்ல வரேன் நான். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது ஆல்ரெடி பிரச்சனைக்கு ஒரு ஏரியா தான். அங்கே தான் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சின்ன சின்ன தாக்குதல் நடந்துட்டு தான் இருந்தது அங்கே. அப்படி இருக்கிறப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு டூரிஸ்ட் ஏரியாவில் தைரியமாக கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே ஒரு போலீஸ் பூத்துக்கும் இல்லை, அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே ஒரு சிஆர்பிஎஃப் கமாண்டோவோ இல்லை ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கூட இல்லைன்றத அங்கே இருக்க டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஊடகங்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேட்டிலாம் பெருசாக வைரல் ஆகலை, வைரல் ஆகவும் படலை. அதை வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஸோ இங்கே கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஏன் வந்து அவங்க எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க? 26 பேரை கொண்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் எங்கேருந்து வந்ததுன்றதும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. நம்ம என்னதான் இந்தியா பற்றி பெருமையாக சொன்னாலுமே ஒரு சில பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்க தான் செய்யுது. அதே நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஸோ நான் வந்து இப்போ இந்தியாவை குறை சொல்கிறதுனால இங்கே என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறியான்ற மாதிரி கேட்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. ஒரு விஷயம் ஒரு இடத்துல தப்பாக இருந்தால் நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். அப்போ தான் அடுத்த இடத்துல அது தப்பு நடக்காது. இது யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இதுவுமே இப்போ இருக்க கவர்மெண்ட் தான் சொன்னாங்க. அவங்க வந்து ஆப்போசிட் கட்சியாக இருக்கிறப்போ அவங்க மும்பை தாக்குதல் அப்போ மும்பைக்கு போயிட்டு 2 நாளில் இதே வார்த்தை சொன்னாங்க. அவங்க இதை வச்சு அரசியலுமே பண்ணாங்க. நாங்கள் வந்தால் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்றத அஷூரன்ஸும் கொடுத்தாங்க. இதே கட்சி தான். அப்போவும் அவங்க இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு விஷயத்தில் கேள்வி கேட்டால் மட்டும்தான் அடுத்த டைம் அந்த விஷயத்தில் தப்பு நடக்காமல் இருக்க முடியுன்றத. ஸோ அதனால தான் இப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. மும்பை தாக்குதல் அப்போவுமே அப்போ இருக்க யூனியன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. அந்த இடத்துல எங்களால் சரியாக பண்ண முடியல அப்படின்ட்டு. ஏன்னா எதிர்கட்சி அப்போ என்ன கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் தான் கம்யூனிகேஷன் ஃபோர்ஸஸும் இருக்குது, உங்கள் கையில் தான் சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸாக இருக்கட்டும், உங்கள் கையில் தான் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி இருந்துமே எப்படி மும்பையில் தாக்குதல் நடந்துச்சுன்றதை இப்போ இருக்க ஆளுங்கட்சி வந்து அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறப்ப கேள்வி கேட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ இந்த கேள்வி யாருமே கேட்கக்கூடாதுன்றத அவங்க தெளிவாக இருக்காங்க. எந்த ஊடகங்களும் கேட்கக்கூடாது, எந்த ஒரு மீடியாக்களுமே எந்த ஒரு யூடியூபரும் யாருமே தனி மனிதர் கேட்கக்கூடாது. சப்போஸ் அப்படி யாராவது கேட்டாலுமே அவங்கள வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த தாக்குதல் வந்து எதர்ச்சியாக நடந்ததுன்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி 2-3 சிக்னலுமே வந்துருக்கு தாக்குதல் நடத்துறதுக்காக. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்த இதே மாதத்தில் 8ஆம் தேதி ஹோம் மினிஸ்டர் அவர்கள் போயிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு டிஃபென்ஸ் மீட்டிங் போயிருக்காரு. அந்த டிஃபென்ஸ் மீட்டிங்கில் அவர் என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்காங்க, நாங்கள் இன்னுமே செக்யூரிட்டி ஃபோர்ஸை அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொன்ன 20 நாளில் ஒரு பொது இடத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அப்போது ஏதோ ஒரு இடத்துல கம்யூனிகேஷன் கேப்போ ஏதோ ஒரு இடத்துல இன்டெலிஜென்ஸும் மிஸ் ஆகிருக்குன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இதை பற்றி யாருமே கேள்வி கேட்குறது இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம்,
இந்த பிரச்சனைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்கே இருக்க பாகிஸ்தானுடைய சீஃப் ஜெனரல் அவர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் காஷ்மீர் விட்டு தர மாட்டோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது தாக்குதல் நடந்த அப்போ அமெரிக்காவுடைய துணைத் தலைவர் ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்த டைமில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு பொதுவாகவே ஒரு நாட்டில் வெளிநாட்டிலேருந்து யாராவது முக்கியமான தலைவர் வராங்கன்னா அங்கே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அதிகமாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வெளிநாட்டில் இருக்க ஒரு முக்கியமான தலைவர், அதுவும் அமெரிக்காவில் இருக்க ஒரு முக்கியமான தலைவர் வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ இங்கே வந்து செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம செக்யூரிட்டியில் மிஸ் பண்ணியிருக்கோம். அது யார் மிஸ் பண்ணாங்கன்றதை கேள்வி கேட்கணும். அதுக்கு யாரும் கேட்கறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாக்குதல் நடத்திட்டு அதை பொறுப்பேற்றுறது யாரும் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப்ன்ற அமைப்பு. அந்த டிஆர்எஃப்ன்ற அமைப்புமே காஷ்மீரில் பல ஆண்டு காலமாக 2019 அவங்களுடைய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய காஷ்மீர் மக்கள் மேலேயும் இருக்கட்டும், நிறைய முஸ்லீம் மக்கள் மேலேயுமே அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து இந்திய ராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் கொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதில் இருக்க தலைவர்களாக இருக்கட்டும், அதில் முக்கியமான தலைவர்களும் இந்திய ராணுவம் கொண்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஜேடி வேன்ஸ் அவர்கள் வரப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இல்லையோன்றதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா 26 பேர் இறந்துருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் நம்ம எஃபெக்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப முக்கியமான டைம்ல இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அதிகமாக்கிருக்கலாமோன்றத கேள்வி எழுப்பி தான் ஆகணும். அடுத்தது தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செஞ்சது. ஆனா அதுவுமே பெரும்பாலும் கேள்வி கேட்கப்படலை. நான் வந்து இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் பற்றி பேசலை, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பற்றி பேசலை. இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணதாக இருக்கட்டும், இந்தியா வந்து பாகிஸ்தானோட வீசாவை கேன்சல் பண்ணதாக இருக்கட்டும், இங்கே இருக்க மக்கள் அங்கே போக சொன்னதாக இருக்கட்டும், அதை பற்றி பேசலை. நான் பேச வர்றது இங்கே இந்தியாவுக்குள்ளேயே தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் நடந்த நிறைய பிரச்சனைகளில் ஒரு சில கேள்வி நம்ம கேட்காம விட்டுட்டோம் அப்படின்றது தான் சொல்ல வரேன். அதாவது அந்த தாக்குதல் நடந்த அடுத்த நாள்லேயே அங்கே இருக்கிற ஃப்ளைட்டோடைய ரேட் எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது அங்கே இருக்கிற ஃப்ளைட்டோட ரேட் நார்மல் ரேட்டு 12,000 14,000 இருந்ததுன்னா அது அப்படியே 60,000 வரைக்கும் ஏற ஆரம்பிச்சிது. ஆனால் அந்த டைம் அதை பெருசாக எஃபெக்டிவாக எடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க இந்திய கவர்மெண்ட்ன்றது. ஆனால் அந்த டைமில் அது யாரும் எஃபெக்டிவாக எடுக்கல. ப்ரைஸ்லாம் எழுதிட்டு கொஞ்சம் டிக்கெட் புக் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அதை அதுக்கப்புறம் அதை நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதையுமே நோட் பண்ண விட்டுட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது. ஆல் பார்ட்டி மீட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் நடந்துருச்சு. அந்த தாக்குதலுக்கு என்ன பண்ணலான்றது பிரதமர்கிட்ட சொல்லுவாங்க. மற்ற கட்சி தலைவர்லாம் ஒரு ஆலோசனை கேட்டு அந்த பிரதமர்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அதோடைய முடிவு எடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது. அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்லையுமே பிரதமர் அவர்கள் பங்கேற்காமல் மற்ற ஹோம் மினிஸ்டர் அவர் பங்கேற்று மற்ற தலைவர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பிரதமர்கள் அங்கே பங்கேற்காமல் பீகாருக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் எல்லா கட்சியுமே கூட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில கட்சிகள் மட்டும் தான் கூட்டு பேசியிருக்காங்க. இந்த வருஷம் தாக்குதல் நடந்தது என்னன்னா, அங்கே இருக்க தீவிரவாதிகள் வந்து நீ இந்த கமிட்டி அந்த கமிட்டியை கேட்டு கொண்டாங்கன்றதை சொல்கிறாங்க. அது வந்து அந்த கேள்வி கேட்டது யாரோ அது வந்து அவங்களுடைய ப்ரொபகண்டா, அது வந்து அவங்களோட கொள்கையாக இருக்கலாம். அவங்க கொள்கை வந்து இந்த மாதிரி நான் இவங்களை மட்டும் தான் கொல்லுவேன், இவங்க மட்டும் தான் கொல்ல மாட்டேன்றது அந்த யார் 3 பேர் 4 பேர் கொண்டாங்களோ அவங்களுடைய ப்ரொபகண்டாவாக இருக்கலாம். அவங்க வந்து பிரிவினைவாதத்தை இந்தியாவில் உருவாக்குன்றதுக்காக கூட அப்படி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து 2 பேருக்குள்ள அடிச்சுப்பாங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி மீடியாக்களும் இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த அதாவது வெளிநாட்டில் இருந்தது கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சேவ் ஹிந்துஸ்ன்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சேவ் ஹிந்துஸ்ன்னு கிடையாது, சேவ் இந்தியன்ஸ் தான் சொல்லி போடணும். செத்தது மெஜாரிட்டி பீப்புள் ஹிந்துஸாக இருந்தாலுமே அங்கே மீதி 2 கம்யூனிட்டிலேருந்துமே ஒவ்வொருத்தரும் இறந்துருக்காங்க. இது வந்து அவங்க வந்து யாரை கொண்டாங்களோ அவங்க வந்து இந்த கம்யூனிட்டி பார்த்து சொன்னாங்கன்றதுக்காக அது வந்து அவங்க தப்பு. பொதுப்படையில் பார்த்தா அவங்க வந்து இந்தியர்களை கொண்டு இருக்காங்க. ஸோ சேவ் இந்தியன்ஸ் தான் இருக்கணுமே தவிர எல்லாமே சேவ் ஹிந்துஸ் சொல்லி இங்கே ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகளுமே பார்த்தாலுமே சேவ் ஹிந்துஸ் சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து தீவிரவாதிகளும் எதிர்பார்த்தாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இப்படி தாக்குதல் நடத்திட்டோம்னா இது வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்கும் அப்படின்றதான் அந்த அங்கே இருக்க தீவிரவாதிகள் யோசிச்சு அந்த தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக தாக்குதல் நடத்துனாங்களோ அதே காரணத்துக்காக நமக்கு சண்டை போட்டிருக்கோன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அடிப்படையில் பார்த்தா இங்கே இந்தியன் கவர்மெண்ட் மேலே ஒரு சில பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை வந்து யாருமே கேள்வி கேட்க மறுத்துட்டு இருக்காங்க. யாராவது கேள்வி கேட்டாலுமே அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து தேச துரோகியா இருக்கு, நீ வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி தீவிரவாதிங்க நடத்தின தாக்குதலை சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி அவங்க மேலேயே பழிய போடுறாங்க. தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டு தான். ஆனால் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணாமல் விட்டாங்கன்றதையும் கேள்வி கேட்டு தான் ஆகணும். இங்கே எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் நாட்டுப்பற்றுன்ற பேரில் நாட்டில் இருக்க எல்லா தப்புகளும் மறைச்சிட்டு இருப்பாங்கன்றது தெரியல.